வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்சவிற்கு வேட்புமனு வழங்கும் தீர்மானம் இன்று. இறுதி ஆவணங்கள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பு. மஹிந்த ராஜபக்ச போட்டியிடும் பட்சத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்ய ஐக்கிய தேசிய கட்சி தயார். මැතිවරණ කොමසාරිස්වරයාගෙන් ඉල්ලා හිටිනවා වහාම ඔහුට දීලා තියෙන පහසුකම් අත්හිටවන්න. வடகிழக்கிலிருந்து 20 ஆசனங்களை கைப்பற்றுவதே தமது கட்சியின் எதிர்பார்ப்பு என்கிறார் மாவை சேனாதிராஜா. கோப்பறிக்கை அடிப்படையாக கொண்டு பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு பிரதமர் முறைப்பாடு. ஜனாதிபதியின் வாசஸ்தலத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. புனித ரமலான் மாதத்தின் மகிமையை போற்றும் வகையில் இன்று ஜனாதிபதி வாசஸ்தலத்தில் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன் மூலம் சமூகங்களுக்கிடையிலான ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதன்போது கூறினார். விசேஷයෙන්ම දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයෙන් மஹமத்துமாගේ ඉගැන්වීම තුළ இறைவனின் ஆசீர்வாதத்துடன் முகமது நபியின் வழிகாட்டலின் கீழ் இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கும் போது அங்கு மனிதநேயம் மதிக்கப்படுகின்றது. சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்க அந்த விளிம்பியங்கள் ஊடாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள். எனவே நாம் அது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுபோன்ற சந்திப்புகள் மூலம் நிகழ்ச்சிகளை நடாத்த முடிந்துள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இலங்கை மக்கள் என்ற வகையில் இந்த நாட்டில் வாழ்கின்ற சிங்கள, தமிழ், முஸ்லிம், மலே போன்ற அனைத்தின மக்கள் மத்தியிலும் சமாதானம், ஒற்றுமை, நல்லிணக்கம் முக்கியமானவையாகும். இதனூடாக எமது மனம் ஆறுதல் அடைவதோடு சிறந்த மனநிலைமையும் ஏற்படுகின்றது. மனச යහපත් කරමින් ප්‍රගුණ කරමින් මේ කටයුත්තේ තිබෙනා වූ උතුම් තත්වය. الله أكبر الله أكبر الله أكبر வேட்புமனு தொடர்பான தீர்மானமிக்க கலந்துரையாடல் ஒன்று இன்று மாலை முன்னெடுக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இதனை கூறினர். கொழும்பு கேம்பிரிட்ஜ் பிரதேசத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் கூடிய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர்கள் வேட்புமனு பட்டியல் தொடர்பில் கலந்துரையாடினார்கள். நாம் தற்போது வேட்புமனு தொடர்பில் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளோம். கூட்டமைப்பின் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து இறுதி அனுமதியை பெற்றுக் கொள்வது மாத்திரமே எஞ்சியுள்ளது. තාම එහෙම කියලා නැහැ. අපි ඒ ගැන බලමු අවසාන තීරණය දුන්නා පස්සේ. චෝදනා තියෙන മന്ത്രിවරුන්ටත් ලැබෙනවා. ඒ ගැන සලකා බලාගෙන යනවා. අපි සමග කරන ලැබූ සාකච්ඡාව ஜனாதிபதியுடன் இறுதியாக கலந்துரையாடுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளரும் தேசிய அமைப்பாளரும் தற்போது புறப்பட்டு சென்றுள்ளமையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனால் இறுதி இணக்கப்பாடு தொடர்பில் அறிந்து கொள்ள இன்னும் சில மணித்தியாலங்கள் காத்திருக்க வேண்டியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச மேத்துமா ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி அடைவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ போட்டியிடுகின்றார். அதனை போன்று அனைவருடனும் கைகோர்த்து போட்டியிடுகின்றோம். මහින්ද පාර්ශවයේ පිරිස්සලට නවයෝජනා සමහර අයට ලැබෙනවා කියලා කතාවක් යනවා. දැනට නම් එහෙම එකක් නැහැ. හැමෝටම ලැබෙනවා. තුනක් හතරක් தீர்மானிக்க வேண்டிய 3-4 பேர் உள்ளனர். அது எவரையும் நீக்குவதற்காக அல்ல. எண்ணிக்கை அதிகமே அதற்கான காரணம். அந்த இடத்தை யாருக்கு வழங்குவது என்று தீர்மானிக்க வேண்டியுள்ளது. மஹிந்த ராஜபக்ச மீண்டும் அரசியலுக்கு பிரவேசிக்கின்றமை தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டது. ரத்னபுரி, கம்பஹா, குருநாகல் என கூறுகின்றனர். அவர் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிடுவார் என நாம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். குருநாகல் மாவட்டத்தில் அவரை நாம் தோற்கடிக்க தயாராக இருக்கிறோம். முடியுமானால் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுமாறு நாம் சவால் விடுக்கிறோம். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம்.
ஓய்வு பெற்ற ஜனாதிபதி தனது வாழ்நாளை கௌரவத்துடன் கழிக்க வேண்டும் என்பதற்காகவே அதனை நாம் செய்தோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது கௌரவத்தை இல்லாது செய்து 40,000 அல்லது 50,000 வாக்குகளை பெற்று பார்லிமெண்டத்துக்கு வர முயற்சிக்கின்றார் என்றால் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளை ரத்து செய்யுமாறு நான் தேர்தல்கள் ஆணையாளரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவேற்ற அதிகாரத்தை தெரிவு செய்துள்ளோம். தற்போது கொள்கையையும் குழுவையும் மாத்திரமே தெரிவு செய்ய வேண்டியுள்ளது. நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் மாற்றம் ஒன்று தேவைப்படுகிறது. ஜெயவர்தனவின் வழியிலேயே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பொருளாதார மாற்றம் தொடர்பில் கதைக்கும் போது பல பணிகளை செய்யக்கூடிய புத்திஜீவிகளை அவருக்கு பின்னால் இணைத்துக் கொண்டார். அந்த குழுவே பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தியது. வேட்புமனுவை தயாரிக்கும் போது சரியான குழு ஒன்றை தெரிவு செய்யுமாறு முன்னாள் பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். நாம் மீண்டும் ஒன்றிணைந்துள்ளோம். நாம் மீள வலுப்பெற்றுள்ளோம். இந்த நாட்டு மக்கள் எம்மை நிராகரித்தமைக்கு காரணமான சிலர் இருக்கின்றார்கள். எனின் இந்த தேர்தலின் போது அவர்கள் இல்லாத தூய்மையான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குழு ஒன்றை மக்கள் முன் கொண்டு செல்லுமாறு இரு தலைவர்களிடமும் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். எம்முடன் இருந்து இந்த நாட்டை சீரழித்தவர்கள் இந்த நடவடிக்கையிலிருந்து விலகியிருந்து எமக்கு ஆசி வழங்குமாறு சகோதரத்துவத்துடன் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பயணத்தை நாட்டிற்காக முன்னோக்கி கொண்டு செல்ல மைத்ரிபால சிறிசேனவுக்கும் மஹிந்தவுக்கும் இடமளியுங்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தின் பின்னர் நாட்டில் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் மேல் மாகாண சபை உறுப்பினர் SM மரிக்கார் கல்கிஸ்ஸையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து வெளியிட்டார். தெஹிவல பகுதியில் உள்ள மீனவர்களுக்கான மீன்பிடி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு SM மரிக்கார் தலைமையில் நடைபெற்றது. இருண்ட யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து சர்வாதிகார ஆட்சிக்கு தலைமைத்துவம் வழங்கிய மஹிந்த ராஜபக்சவை வீட்டிற்கு அனுப்பினோம். அப்பாவி மக்களின் உணர்வுகளுடன் விளையாடினால் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அது வெறுப்பாக மாற்றமடையும். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஏற்பட்ட புரட்சியின் 2வது புரட்சி பாரிய அறையாக இந்த நாட்டில் உருவாகும் என நம்புகிறோம். கடந்த 6 வருடங்களாக யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாக நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கிறது. இலங்கையின் 25 மாவட்டங்களில் யாழ்ப்பாணம் தமிழர்களின் பண்டைய பாரம்பரிய மிக்க மாவட்டமாகும். நாட்டின் வடகோடியில் அமைந்துள்ள யாழ் மாவட்டத்தின் மேற்கில் மன்னார் வளைகுடாவும் வடக்கிலும் கிழக்கிலும் இந்திய பெருங்கடலும் தெற்கில் யாழ்ப்பாண கடல் நீரேரியாலும் சூழப்பட்டுள்ளது. இலங்கையின் தலைபோல் அமைந்துள்ள யாழ்ப்பாண தீபகற்பத்தின் பெரும் பகுதியை இந்த மாவட்டம் உள்ளடக்கியுள்ளதுடன் தெற்கேயுள்ள பல தீவுகளும் இதனுள் அடங்குகிறது. இத்தீபகற்பத்தின் உள்ளிருக்கும் தொண்டமான ஆறு, உப்பாறு போன்ற கடல் நீரேரிகளால் இம்மாவட்டம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி, தீவு பகுதி என இப்பிரிவுகள் அழைக்கப்படுகின்றன. யாழ் மாவட்டம் வறண்டதாகவும் அளவில் சிறிய இருந்தாலும் இது மிகவும் சனத்தொகை செறிவு மிக்கதாக காணப்படுகிறது. 5 மாவட்டங்களையும் 8848.11 சதுர கிலோமீட்டர் பரப்பளவையும் கொண்ட வடமாகாணத்தில் 1025.2 சதுர கிலோமீட்டர் அளவுக்குள் யாழ் மாவட்டம் அடங்கியுள்ளது. இங்கு வாழும் மக்களின் ஜீவனோபாய தொழிலாக விவசாயம் மற்றும் மீன்பிடி ஆகியன காணப்படுகிறது. இருப்பினும் கடந்த 6 வருடங்களில் ஏற்பட்ட அபிவிருத்திகள் முழுமை பெறவில்லை என்பது யாழ் மாவட்ட மக்களின் ஆதங்கமாகும். யுத்தத்திற்கு முன்னர் 45க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கின. ஆனால் தற்போது 3 தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. இதனால் உள்ளூர் இளைஞர்களின் தொழில் வாய்ப்புகள் பெருமளவில் இழக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். முந்தைய கட்டல்பட்டையில் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னும் 40க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் இயங்கினது. தொழிலாளி 700-800 தொழிலாளி வேலை செய்தது. இப்போ சமயம் 3 தான் இயங்குது. கட்டண குறைகள் இருக்குது. ஜெனரேட்டர்கள் பாவிக்க முடியாத நிலைமையில கரண்டுகள் குறைவாக 3 தான் இயங்கிக் கொண்டே இருக்குது. வடமராட்சி பகுதியையும் வலிகாமம் மேற்கு பகுதியையும் இணைக்கும் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் கொண்ட அராலி வல்லை வீதியின் 4 கிலோமீட்டர் தூரம் உயர் பாதுகாப்பு வலயத்தில் வருவதால் அந்த வீதியூடான நேரடி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. 25 வருடங்களுக்கு மேலாக இன்னும் முகாம்களில் வாழும் மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத நிலையில் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர். பிரதான வீதிகள் திருத்தப்பட்டு காட்சி அளித்தாலும் உள்வீதிகள் புனரமைக்கப்படாமல் குன்றும் குழியுமாக காணப்படுகின்றமை அப்பகுதி மக்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்குகிறது. இப்பகுதியில் அரசியல்வாதிகள் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் கடந்த 6 வருடங்களில் ஏற்பட்ட முன்னேற்றம் தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாத நிலையில் யாழ் மாவட்ட மக்கள்
பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் விதம் குறித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பி ராஜதுரை கருத்து வெளியிட்டார். எமது மக்கள் இந்த நாட்டில் உள்ள நல்ல உரிமையுள்ள சமூகம் வாழ வேண்டும் என்றால் வடகிழக்கு மக்களைப் போல் முஸ்லிம் மக்களைப் போல் சிறந்த கல்விமான்களை, சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை, பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றவர்களை இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதனூடாக எமது சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய சட்ட திட்டங்கள், அவற்றுக்கான சட்டங்கள் போன்றவற்றை இயற்றுகின்ற பொழுது நாங்கள் எங்கள் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இந்த பாராளுமன்ற காலத்தை பயன்படுத்தலாம். ஆனால் இன்று மலையத்தை பொறுத்தவரைக்கும் அந்த நிலைமை தலைகீழாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்த தேர்தலிலே மக்கள் தராதரம் உள்ளவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும். அந்த தராதரத்தை தேர்கின்ற பொழுது நாங்கள் தகுதியற்றவர்களாக கருதினால் கூட எங்களை விலக்கிவிட்டு நல்லவர்களை கொண்டு செல்லுங்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் 2வது நாளாக இன்று தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். சம்பளத்தை 1000 ரூபாவாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான 2 வருட கூட்டு ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதியன்று காலாவதியானது. தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தொழிற்சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்தியிருந்தன. எவ்வாறாயினும் இந்த வேண்டுகோள் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவிக்காததால் நேற்று முதல் தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மலையகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தோட்ட தொழிலாளர்கள் இன்றும் மெதுவாக பணியில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தயவு செஞ்சு இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை அனைத்து தொழிற்சங்கங்களும் எங்களுக்கு வாங்கி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 450 ரூபாய் சம்பளம் எங்களுக்கு பத்தாது. நாங்க மலையில நனைஞ்சு வெயில்ல காய்ச்சி அட்டை கடிச்சு சாப்பிட கூட டைம் கிடைக்காது. நாங்க கொழுந்தெடுத்து கொடுக்கிற இந்த தேயிலையில சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு சம்பளம் கிடைக்கத்தையும் நாங்க அந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். சில வேலை ஏன் செய்யறேன்னு கேட்டா எங்களுக்கு சம்பளம் இவ்வளவுனா போராடணும், எங்களுக்கு சம்பளம் கிடைக்கல. எங்களுக்கு எந்த கட்சி பாதுகாப்பு இல்லாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு எங்களுக்கு இந்த சம்பளத்தை 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுக்கணும். 450 ரூபாயில எங்கள்கிட்ட புள்ள குட்டி எல்லாம் எப்படி காப்பாத்துறது? அதனால தான் நாங்க 1000 ரூபாய் இந்த ஸ்லோ வேலை செஞ்சுக்கிட்டு. தமது சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி முன்னெடுத்துள்ள இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் பெரும்பாலான தோட்ட தொழிலாளர்கள் இணைந்துள்ளனர். அரசாங்கத்துக்கு ஊழியர்களுக்கு சம்பளத்தை ஒரு நாள் வேலை நிறுத்தினாலும் நீங்க சம்பளத்தை உடனே கொடுக்கறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? நாங்க அட்டை கடிச்சு குளவில அகப்பட்டு தூரத்துல போயிட்டு மலையில வேகாத வெயில்ல அகப்பட்டு மலையில நனைஞ்சு இவ்வளவு கஷ்டப்படுறோம். எங்களுக்கு ஏன் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எங்க ரத்தத்தை சிந்தி கொண்டு எடுக்கிறோம். ஏன் எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது? எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் பெற்று கொடுக்கற வரைக்கும் நாங்க சிலோ வேலை தான் செய்வோம். எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் முடிச்சு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். அது வரைக்கும் நாங்க வேலை செய்ய இயலாது எங்களுக்கு தோட்டத்துல. நாங்க கூலி ஜனங்க, எங்களுக்கு எப்படியாவது 3 மாசமா நாங்க சம்பளம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு 3 மாசமா சம்பளத்து முடிவே இல்லாம இருக்கு. கடந்த 2ஆம் தேதி சம்பள உயர்வு பேச்சுவார்த்தை முதலாளிமார் சம்மேளனத்தோட பேசணும், தக்க பதில் கொடுக்காதனால அந்த பேச்சுவார்த்தை புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மெது வேலை கோஸ்லோ செய்யறதா தீர்மானிச்சு மக்களுக்கு சொன்னோம். ஏன்னா தேர்தல்னால சத்தியாகிரகம் செய்ய முடியாது தேர்தல் ஆணையர் சொன்னதுனால இப்ப இந்த கோஸ்லோ நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதை சில கம்பெனிகளும் தூதர அரசியல்வாதிகளும் அதை முறியடிக்க பாக்குறாங்க. அதனால அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணி இருக்காங்க. மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்த பாக்குறாங்க. ஆனா அதே நேரம் நாங்க இந்த கோஸ்லோ விடுறதா இல்ல, நிச்சயமா அந்த நியாயமான சம்பளம் உயர்வு வாங்குறதுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் செய்யும். அதே நேரம் இப்ப இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களாம் கம்பெனிகள். நான் கம்பெனிகளுக்கு கூப்பிட்டு சொன்னேன், அப்படி கிரிச்செட்டன் வேலைக்கு வரலன்னா துறை வீட்டுல தான் பிள்ளைகளை விடுவோம். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆனா அந்த துறை பதில் சொல்லணும். ஏன்னா கிரிச்செட்டன்ங்கிறது பிள்ளைகளை பராமரிக்கிறது. நியாயமான சம்பளத்துக்காக செய்யற தொழிற்சங்க போராட்டத்தை கம்பெனிகள் அசௌகரியங்களை உருவாக்கி முறியடிக்க பாக்குறாங்க. அதுக்கு எந்த வேலையும் நாங்க விட்டு கொடுக்க போறதில்லை. வடக்கு கிழக்கில் 20 ஆசனங்களை பெறுவதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இலக்கு என்று தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் அவர் இந்த விடயத்தை கூறினார். திரு சம்பந்தன் அவர்கள், நாங்கள் இம்முறை 20 இடங்களை வடகிழக்கு தாயகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் கூட்டத்திலே, எங்களுடைய தேசிய கூட்டமைப்பு மட்டத்திலே அவர் பேசியிருக்கின்றார். நாங்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்பது
இந்த தேர்தலிலே எங்களுக்குரிய பெரும் கடமையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த தேர்தல் வேட்பு மனுக்களை கையளிக்க இருக்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே நாங்கள் போட்டியிடுவது பற்றி நாங்கள் இன்றும் நாளைக்கும் அது சம்பந்தமாக பொருத்தமான ஏனைய கட்சி தலைவர்களுடன் நாங்கள் அந்த விடயங்களில் பேசி அது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுப்பதாகவும் நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிடாது என்று நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருந்தார். இந்த விடயம் தொடர்பில் கூட்டமைப்புக்குள் மாறுபட்ட கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தென்பகுதியில் நாங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற சில கருத்துக்கள் வந்திருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளாக செயற்படுவதும் வடகிழக்கு இணைந்த பிரதேசத்திற்கான ஒரு சுயாட்சியை நோக்கி நாங்கள் போவதும் அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் வடகிழக்கில் மாத்திரம் போட்டியிடுவது என்ற ஒரு செயற்பாட்டையும் கொண்டுதான் இன்றைய அந்த முடிவுகளும் எட்டப்பட்டிருக்கின்றது. இதேவேளை அனந்தி சசிதரனுக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஆசனம் வழங்காமை தொடர்பில் மாவை சேனாதிராஜா கருத்து தெரிவித்தார். இதுவரையிலும் அனந்தி அவர்களுடைய வேட்புமனு எங்களுக்கு விண்ணப்பிக்கவில்லை. நாங்கள் மாகாண உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் ஈடுபடுத்துவதா இல்லையா என்ற ஒரு விவாதத்துக்குள் நாங்கள் உட்பட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் அவர் கூறுவதைப் போல மின்னல் நிகழ்ச்சியிலேயே சொன்னதாக சில செய்திகள் இருக்கிறது. அவர் EPR இயக்கத்தின் ஊடாக தான் வர வேண்டும் என்று அப்படி அவர் குறிப்பிடுவது எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானங்களுக்கும் உறுப்புரிமைக்கும் அவர் ஒரு பாதகமான எண்ணத்தை கொண்டிருந்தார் என்பது மிக தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நேற்றைய கட்சி கூட்டத்திலே இவை பற்றி நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து முடிவு செய்வதற்கு முன்னர் பத்திரிகைகளிலும் மின்னல் நிகழ்ச்சி போன்ற ஊடகங்களிலும் சென்று எங்களை குறிவைத்து தாக்குகின்ற அல்லது ஒழுக்க கட்டுப்பாடுகளை கட்சிகளுடைய தேசிய கூட்டமைப்புடைய கட்டுப்பாடுகளை மீறி அவர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படியான செய்திகள் எங்களுடைய கட்சிகளையும் தேசிய கூட்டமைப்புக்கும் கட்சிகளுக்கும் ஒரு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தான் எனக்கு ஒரு சீட்டை தருவதாக கூறியிருந்தார். அதன் பிரகாரம் தான் அவர் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களிடம் எனக்கான ஒரு ஆசனத்தை தான் வழங்கப் போவதாக கூறிய போது, இல்லை அனந்திக்கு காரணம் கொண்டும் கொடுக்க முடியாது, நீர் கொடுக்க இயலாது, அவ இப்பவும் தமிழரசு கட்சி தான், மற்றது தமிழரசு கட்சியில் இருப்பவர், மற்றது அவர் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் நிற்க மாட்டாத ஒருவர், அவருக்கு எந்த கட்சியிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் எந்த கட்சியிலும் ஆசனம் வழங்க முடியாது என்று அவர் கூறிவிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் மின்னல் நிகழ்ச்சியில் நான் EPRLவிடம் நான் ஆசனம் கேட்டதாகவும் அதற்கூடாகத்தான் நான் பாராளுமன்றம் செல்ல விரும்பினது போன்ற ஒரு செய்தியை அவர் கூறியிருப்பது ஒரு திரிவுபடுத்தப்பட்ட ஒரு முரண்பாடான கருத்தை கூறியிருக்கின்றார். வவுனியாவில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கூட்டத்திற்கும் கூட மின்னல் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னமோ அல்லது அதற்கு பின்னரோ எந்த ஒரு கடிதமும் எழுத்து மூலமோ தொலைபேசி ஊடாகவோ எனக்கு அறிவிக்கப்படவில்லை. திட்டமிட்ட வகையில் என்னை அவ்வாறே ஒதுக்கிவிட்டார்கள், மிக ஓரத்தில் கொண்டு போய் தள்ளி முடக்கி விட்டார்கள். என்றால் என்னுடைய குரல் வழியை நெரிப்பதன் ஊடாக தமிழ் தேசியத்தை ஒதுக்கிவிட வேண்டும் என்று ஓரங்கட்டி விட வேண்டும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். பாராளுமன்ற தேர்தலில் பெண்கள் உள்வாங்கப்பட வேண்டும், சிறுபான்மை சமூகத்தவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும், இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும், சமூகத்தின் பல்வேறுபட்ட கூறுகளும் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கருத்து எல்லோராலும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இவற்றை யார் செய்யலாம் என்றால், முதலாவது யார் கூடுதலான ஆசனங்களை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அவ்வாறு செய்ய முன்வர வேண்டும். ஒரு வாக்கெடுக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு பெண்ணை நான் அனந்தி சசிதரன் அவர்களை போடலாம் என்று எனது ஆலோசனை அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே தமிழிசை கட்சி சார்பாக மாகாண சபையில் இருப்பவர் என்றும், அது மாத்திரமில்லாமல் அவர் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்களை வைத்திருப்பதால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த ஒழுக்காற்று நடவடிக்கையின் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும், ஆகவே நாங்கள் அவரை போடக்கூடாது என்றும் அவர்களால் வற்புறுத்தப்பட்டது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நான் ஏனைய சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒருவரை போடுவதாக நான் கூறிய பொழுது கூட அதுவும் மறுக்கப்பட்டது.
திரைசேரி முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கோப் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை குறித்து டியோ குணசேகர வெளியிட்ட கருத்து பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவித்துள்ளார். பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு கடிதம் ஒன்றின் மூலமே இந்த அறிவித்தலை அவர் விடுத்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரதமர் விடயங்களை தெளிவுபடுத்தினார். මහ බැංකුව ගැන චෝදනාවක් තිබුණාම ප්‍රථම වතාවට මම පාර්ලිමේන්තුවේ ප්‍රකාශයක් කළා කිව්වා. மத்திய வங்கி குறித்து குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் குழு ஒன்றை அமைத்து விசாரணைகளை நடத்தி அதனை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக அப்போது முதல் தடவையாக நாங்கள் கூறினோம். ஏன் நான் அவ்வாறு செய்தேன்? கோப் குழு ஒரு ஊழல் தொடர்பிலும் ஆராய்ந்திருக்கவில்லை. மத்திய வங்கியில் பல்வேறு முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தன. எதிர்வரும் சில தினங்களில் அது வெளியாக உள்ளன. அப்போது தலைவர் நித்திரையில் இருந்துள்ளார். அறிக்கையொன்றை வழங்கி இதுவே ஆவணம் என கூறுவதனை நான் ஊடகங்களில் பார்த்தேன். கோப் குழு அறிக்கை ஒன்றை தயாரிக்கவில்லை. கோப் குழுவில் அறிக்கை ஒன்று இருக்கவும் இல்லை. ஆவணங்கள் இருக்கவில்லை. அந்த ஆவணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோப் குழுவின் தலைவர் என்ற விதத்தில் டியோ குணசேகர வெளியிட்ட கருத்துக்களை நாம் அவதானித்தோம். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் சபாநாயகர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு எவ்வித பயனும் கிடையாது. இதனை செய்துள்ளார். அரசியல் லாபங்களை பெற்றுக் கொள்வதற்காகவே டியோ குணசேகர் அதனை செய்தாரே தவிர வேறொன்றுக்காகவும் அதனை அவர் செய்யவில்லை. பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து 3 மாத காலத்தை நான் அவர்களுக்கு வழங்குவேன். டியோ குணசேகர பாரிய ஊழல்களில் ஈடுபட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து நாம் கோப் குழுவின் தலைவர் டியோ குணசேகரவிடம் வினவினோம். பிரதமரினால் தெரிவிக்கப்பட்ட விடயம் தொடர்பில் தான் தற்போது எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் எதிர்வரும் சில தினங்களில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து அதற்கான பதிலை வழங்குவதாகவும் அவர் கூறினார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்று வரும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்புணர்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வேம்படி சந்தையில் ஆரம்பமான இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நீதிமன்ற வீதி, காங்கேசன்துறை வீதி, சத்திரச்சந்தை ஊடாக யாழ் நகரை வந்தடைந்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது என்பதை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோரின் முகங்களில் கேள்விக்குறி வரைந்து அடையாள ஆர்ப்பாட்டமாக முன்னெடுக்கப்பட்டது. மகளிர் அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். திருகோணமலை மெக்கெய்சர் விளையாட்டரங்கை அண்மித்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன. 2 மனித எச்சங்கள் இன்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிடுகிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி திருகோணமலை மெக்கெய்சர் விளையாட்டரங்கின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் மனித எச்சங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இந்த விடயம் தொடர்பில் திருகோணமலை நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட இடத்தில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய நேற்று முதல் தடவையாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டதுடன் அந்த இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இன்றும் திருகோணமலை நீதிவான் முன்னிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதுவரை மொத்தமாக 5 மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவை சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அகழ்வு பணிகள் இடம்பெற்ற இடத்திற்கு அரசு ரசாயன பகுப்பாய்வாளர்கள், நில அளவையாளர்கள் உள்ளிட்ட மேலும் பல அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்ததாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஈழத்தமிழ் ஊடகத்துறையின் முன்னோடிகளில் ஒருவரான ஐயாத்துரை நடேசன் மட்டக்களப்பு நகரில் வைத்து ஆயுததாரிகளால் சுட்டு படுகொலை. ஈழத்தமிழ் தலைவர்களில் ஒருவராக விளங்கிய ஜோசப் பரராஜசிங்கம் நத்தார் வழிபாட்டின் போது சுட்டு படுகொலை. இலங்கையின் பிரபலமான ஊடகவியலாளர் தராக்கி என அழைக்கப்படும் தர்மரத்னம் சிவராம் இலங்கையின் பாராளுமன்றத்துக்கு அருகில் சுட்டு படுகொலை. திருகோணமலை கடற்கரையில் வைத்து 5 மாணவர்கள் சுட்டு படுகொலை. எழுத்தாளர் ஊடகவியலாளர் சுகீர்தராஜன் திருகோணமலையில் ஆளுநர் செயலகத்துக்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். திருகோணமலை மாவட்ட தமிழ் மக்கள் பேரவையின் தலைவர் விக்னேஸ்வரன் படுகொலை. இலங்கையில் சர்வதேச தொண்டு நிறுவனத்தின் ஊழியர்கள் திருகோணமலை மூதூரில் படுகொலை. தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜ் கொழும்பில் சுட்டு படுகொலை. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான மகேஸ்வரன் புது வருடத்தை முன்னிட்டு ஆலய வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கொழும்பில் சுட்டு படுகொலை. மௌனிக்கப்பட்ட குரல்கள். நீதிக்காக குரல் கொடுத்தமைக்காய் கொல்லப்பட்டவர்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை. இவர்களுக்கான நீதியும் சவக்குழியிலா.
பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியிலிருந்து இலங்கையை பாதுகாப்பதற்காக பங்களிப்பு வழங்கிய எட்வர்ட் ஹென்றி பெட்ரிஸின் நினைவு தினம் இன்று கொழும்பில் நடைபெற்றது. பிரித்தானிய நிர்வாக காலத்தில் நகர பாதுகாப்பு படையின் கட்டளை தளபதியாக செயற்பட்ட எட்வர்ட் ஹென்றி பெட்ரிஸ் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு பெரும்பாடுபட்டார். அதன் காரணமாக 1915 ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி அவருக்கு உயிர் துறக்க வேண்டி ஏற்பட்டது. ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பலரும் கோஷமிடுகின்றனர். அதேபோன்று போலியாக தேசப்பற்று என்று கூறிக்கொண்டு பலர் சத்தமிடுகின்றனர். இன்னும் சமூகத்தில் மறைக்கப்படுகின்ற பல வீரர்கள் உள்ளனர். பலரும் வீரர் ஹென்றி பெட்ரிஸை மறந்துள்ளனர். நாட்டின் விடுதலைக்காக உயிர் துறந்த எட்வர்ட் ஹென்றி பெட்ரிஸின் நினைவு தினம் கொழும்பு 5 பெட்ரிஸ் உருவச்சிலைக்கு அருகில் நடைபெற்றது. அதன் பின்னர் அன்னதான நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. பாடசாலை செல்லும் மாணவர்கள் தமது அதீத ஆர்வத்தினால் போதைப் பொருளை பரிசோதிக்க முற்படுவதனால் அதற்கு அடிமையாகின்ற தன்மை அதிகரித்து வருவதாக நாம் மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் பல்வேறு போதைப்பொருள் வியாபாரம் இடம்பெறுகின்றமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பல சந்தர்ப்பங்களில் செய்தி வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளை மையப்படுத்தி இந்த வர்த்தகம் இடம்பெறுகின்றமை முக்கியமான விடயமாகும். அம்பலாங்கொடை பகுதியிலுள்ள பாடசாலை மாணவர் ஒருவருடன் நாம் நடத்திய கலந்துரையாடலே இது. தனது வகுப்பறையில் உள்ள 25 மாணவர்களில் 15 மாணவர்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாக போதைப் பொருளுக்கு அடிமையான இந்த மாணவர் குறிப்பிட்டான். மாத்திரைகளே பயன்படுத்தப்படுகின்றன. அந்த மாத்திரைகளினால் ஏற்படும் பக்க விளைவுகள் குறித்து நான் அவதானித்தேன். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்தும் ஆராய்ந்தேன். தந்தை வெளிநாடு சென்றதன் பின்னரே நான் இதில் கூடுதலாக அடிமையாகினேன். அம்மாவும் வேலை நிமித்தம் வீட்டில் அதிகமான நேரம் இருப்பதில்லை. கொழும்பில் உள்ள ஹோட்டல்களில் அண்ணாவின் நண்பர்கள் இருக்கின்றனர். அவர்களிடம் கூறியே அதனை பெற்றுக் கொண்டேன். எனக்கு பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்கவில்லை. எனது பையில் மாத்திரைகள் இருக்கும். பாடசாலையில் எனக்கு திருட்டுத்தனமாக அதனை பயன்படுத்துவதற்கான தேவை இருக்கவில்லை. இத்துடன் நிறுவட்டுமான நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.